ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி தான் வந்து வீடியோ போட போகிறோங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிலெல்லாம் பயங்கரமாக கொளுத்துதுங்க. எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா செடிக்கடைக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் கம்பல்சரி தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும். பட் அது எவ்வளோ ஈரம் இருந்தாலும் அது பார்த்திங்க அப்படின்னா காலையில் நம்ம தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னா சாயந்தரம்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாமே குடிச்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், கோழி இருக்கிறதுனால கம்பல்சரி வந்து அதாவது மரத்துக்கு ஈரமாக இருக்கட்டும், நல்லா தலையிட்டுன்னு விடுறமோ இல்லையோ, அந்த கோழிக்காக வேண்டியே டெய்லியுமே மரத்துக்கு தண்ணி எடுத்து விடதான் இருக்குங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நின்றுட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நின்றுட்டுருக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாளை காலையில் பார்க்கும்போதெல்லாம் இங்கே தண்ணி நேற்று பாஞ்சுதான் அப்படிங்கிற ஒரு டவுட்டே வந்துருங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்துருச்சு. பட் என்ன கோழி குண்டுக்குள்ளே போகாது. ஐய் பப்பி பப்பி என்னது, இவங்க வந்து கேட்டுக்கிட்டே வந்து காவல் காத்துட்ருக்காங்க. கோழி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாமா? என்னம்மா பண்ணிகிட்ருக்குறீங்க? அந்த வாய்க்கெல்லாம் வலிக்கிட்டெல்லாம் கோழியெல்லாம் கலக்கிடுச்சுன்னு வலிக்கிட்டு கோழி கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன், பக்கெட்டில் கொண்டு வரீங்களா? ஆமாம், இங்கே எதுவுமே இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோழிக்கிட்டு இருக்க எல்லா தண்ணி அந்த ஓடு சிமெண்ட் தொட்டி எல்லாமே வந்து கவுத்து போட்டு வச்சுருக்கு பாருங்கள். இதை வந்து ஏன் வந்து கோழிட்டு இருக்கிற தொட்டி எல்லாம் கமுத்தி போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மரத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுளக்க எறும்பு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம கிட்ட போய் நம்ம மேலே பட்டுருச்சு அப்படின்னாவே அப்படியே சாரியாக வந்து நம்ம மேலே ஏறிடுங்க. ஸோ மரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆக்சுவலி 2 years பேக் வந்து இதே மாதிரி தான் இருந்தது ஒரு டைமு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து மருந்து அடித்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து எல்லாமே வந்து அப்படியே ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிடுச்சு. மறுபடியும் இப்போ எப்படி வந்ததுன்னு தெரியல, ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக அந்த எறும்பு வந்துருச்சு. ஸோ வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு மருந்து தான் அடிச்சாகணும்னு சொல்லிட்டு மருந்து அடித்ததுனால நம்ம வந்து மரத்துக்கடியில் தான் கோழியெல்லாம் கட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி குடிக்கிற ஓட்லையெல்லாம் வந்து அந்த மருந்து பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் எல்லா இதையும் கமுத்தியே வச்சுருக்குன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக ட்ரையும் ஆகிடுச்சு பாருங்க. ஏய் ஸோ இதுக்கு மேலே தான் பாருங்கள், அப்போவுமே லைட்டாக தண்ணி பாய்ச்சிட்டே வந்து பார்த்திங்கன்னா உள்ள கோழி கூண்டுக்குள்ளே கொஞ்சம் வந்துருச்சு. நைட் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மரத்தில் தான் கோழி ஃபுல்லாகவே அடையும். ஸோ அதனால் எப்போவுமே டெய்லி ரெகுலராகவே இதை வந்து க்ளீனாக வந்து கூட்டி வச்சுருப்போம். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும், அந்த ஸ்மெல்லெல்லாம் வராது அப்படிங்கிறதுக்காக நீட்டாக கூட்டி வச்சுருப்போம், க்ளீனாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தொட்டியெல்லாம் கழுவி ஆமாம் கவுத்து போட்டிங்க. நான் 2 எடுத்து நிமித்தி வச்சிட்டேங்கம்மா. கழுவி ஊற்றி வச்சிடலாம் குடி. எல்லாத்தையுமே இற போடுறதே எடுத்து கொத்தி வச்சிட்டிங்களா? ஓகே. இது வந்து சின்ன குஞ்சுலாம் வந்தால் கொடுக்கும், ஸ்பெஷலாக இருக்குது தனியாக. குஞ்சுங்களும் ஒன்று கூட காணுமே, நல்லா வெளியே போயிட்டு வரும். இது வந்து கோழிக்கு, அதில் குஞ்சுக்கு. இது கோழிக்கு தனியாக. இங்கே ஒரு கோழிக்கு வைக்கணும், இதான் சின்னதாக இருக்குது. இந்த பக்கம் தண்ணி பாஞ்சிருச்சாட்டிருக்கு. பாஞ்சிச்சிங்களா? போய் கொஞ்சம் விலைக்கு விடலாம். வாய்க்கால் ஃபுல்லாக எல்லாமே இந்த காஞ்சி போன இலை எல்லாமே விழுந்து விழுந்து எல்லாமே வாய்க்கால் வந்து பிளாக் பண்ணிடுச்சு. வாங்க நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் தண்ணி கொண்டாந்து ஊற்றுனா நம்ம பப்பி என்ன பண்ணிகிட்ருக்கு பாருங்க, உள்ள புந்து ரகலை பண்ணிகிட்ருக்கு. பப்பி எனக்கு காவல் இருக்குது, பப்பி காவல் இருக்கும். வாங்க அந்த வாய்க்காலை கொஞ்சம் விளக்கு விட்டு வந்துடலாம். நல்லா சருவு கிடைக்குது. இல்லை எவ்வளோ தான் தண்ணி பாஞ்சாலும் கட்டுப்படியே ஆக மாட்டேங்குது, அப்படியே காஞ்சிட்டு. ரொம்ப ஆமாம். இது என்ன கொழுமிச்சை செடியா எலுமிச்சை செடியா? கொழுமிச்சை செடி பாருங்க. ஏன் எல்லாமே கரெக்டாக வாய்க்காலையும் வளைச்சிருக்கு. அது அப்படியே விதை வந்து அப்படியே முளைச்சிச்சு. இங்கே ஒரு செடி இருக்கு, இங்கே ஒரு கொழுமிச்சை செடி. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொழுமிச்சை செடி, இங்கே ஒரு கொழுமிச்சை செடி பாருங்க. அடுத்து பாருங்க எல்லாம் கரெக்டாக வாய்க்காலையே முளைச்சிருக்கு பாருங்க. செவ்வாழை மரத்தில் 2 பிட்டா காய் வச்சிருக்குது. செவ்வாழை மரத்தில் 2 பிட்டா காய் வச்சிருக்கு. ஒரே இதில் ஒரே தாரில் 2 பிட்டா. ஆஹா, என்ன ஒரு அதிசயம். அது ஒரு பிட்டு, இது ஒரு பிட்டு. ஓ, பெருசு மேலே இருக்கிறதெல்லாம் பெருசு, கீழே இருக்கிறது குட்டி குட்டி பழம். குட்டி குட்டி பழம். யார் இந்த சருவெல்லாம் அப்பா தான் எடுத்துட்டாங்களா? ஆமாம். இதை என்ன ஒரு அதிசயம்.
அப்போ எதை பேஸ் பண்ணி நம்ம இதை வெட்டி எடுக்கிறது? அது கொஞ்சம் லேட்டாக முன்னாடி இருக்கிறது, அடி இருக்கிறது சீக்கிரம் பழுத்துரும். அடியில் இருக்கிறது சீக்கிரம் பழுத்துறது, அடியில் இருக்கிறது ஐ மீன் மேலே இருக்கிறது சீக்கிரம் பழுத்துரும், இங்கே இருக்கிறது லேட் ஆகும். அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இப்போ மேலே இருக்கிறது எல்லாமே பெருசா இருக்கு, கீழே இருக்கிறது எல்லாமே சின்னதா இருக்கு. இது பாருங்க, நம்ம என்ன அது என்ன செடி? ராமர் சீதா. சரி பாருங்க. இது அம்மா இது நகைப்பழம் செடியாங்கம்மா? அது நகைப்பழம் செடி மாதிரி தான் இருக்கு. அது என்ன செடின்னு தெரியல. இது வந்து ராமர் சீதா பழம். ராமர் சீதா பயங்கரமா. ஏன் பாப்பி? இல்லை ஏன் கேட்குறேன், அடி வேணுமா இல்லை அடி வேணுமான்னு கேட்குறேன். பூசணி செடி காய் இருக்குங்களா? காய் வைக்கலையா? சாப்பாடு செஞ்சுட்டு அந்த குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு வந்து அந்த விதையோட கொட்டுனது தான், அதே முளைச்சிருச்சு. இது ரொம்ப பெரிய மரம் ஆயிருச்சு, எப்போ காய் வைக்கும்னு தெரியவில்லை. பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாகவே நிறையா குப்பை. பாருங்க, கொடி வந்து இங்கே வரத்துக்கு விடக்கூடாது, இப்படியே திருப்பி இந்த மாதிரி வந்து மிதிக்கக்கூடாது. ஆனால் கோழியெல்லாம் மேயறது இங்கே தானே மேயுது, அதுக்கு என்ன செய்வது? ஓகே, அதான் பாஞ்சிட்டு பாருங்க, இங்கே வந்துருக்கு, இந்த கொழுந்து மரத்துக்கு வந்துருக்கு. இங்கே என்னம்மா அம்மா, என்னம்மா நாத்தியே விட்ட மாதிரி இருக்கு. இதா இங்கே ஒரு கொழுமிச்ச செடி, இங்கே ஒரு கொழுமிச்ச செடி, இந்த பக்கம் அப்படியே இங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல இதை ஒட்டி, அதாவது ராமர் சீதா ஒட்டியே இங்கே ஒரு கொழுமிச்ச செடி. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 செடி இருக்குது, அதுவும் நல்லா பெருசாக வந்துருச்சு. இந்த பூசணிக்காய் எப்போ காய்க்க வைக்கும்? அதே மாதிரி பாருங்கள், இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து ரொம்ப குட்டியுண்டு மரம் தான், இந்த கொழுமிச்ச மரம் வந்து குட்டியுண்டு மரம் தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 காய், மதிய நேரத்தில் நிழல்லாம் ஆடு கட்டும். இதில் இங்கே பாருங்க, கயிறெல்லாம் அப்படியே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 காய், ஆக்சுவலாக 5 காய் இருந்ததுன்னு நினைக்கிறேன். 3 காய் பொறிச்சாச்சு, இப்போ 2 காய் இருக்குது. இப்போ இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போது காய் பிடிச்சிருக்கு, அப்படிதானம்மா? அப்படிதாங்க. ஸோ இந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பயங்கர வெயிலுங்கிறதுனால ஆடு பாரு, பப்பி பாரு, எங்க வந்து பாரு இப்போதான் அந்த குட்டி ஊட்டிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, இன்ன வரைக்கும் வந்து கோழி குண்டுக்குள்ளே வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இருந்தது. இப்போ பாருங்க, ஆடு கட்டி இருக்கிற இடத்துல, அதுவும் அந்த இளங்குட்டி இருக்கிற இடத்துல அது வந்து பால் குடிச்சிட்டு இருக்கு. இது பாருங்க எவ்வளோ ஒய்யாரமாக வந்து உட்காந்துட்டு இருக்குன்னு. பப்பி இப்போ பப்பி பப்பி அடி வேணுமா? குட்டி இப்போ தான் பால் குடிச்சிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 days முன்னாடி தான் வந்து குட்டி போட்டுச்சு. அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா கெடா குட்டி. இந்த ஆட்டை பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் முடி மேலே கரடி குட்டி மாதிரியே முடி வந்து புஸ்னே இருக்கும். பார்ப்போம் இந்த கெடா குட்டி எப்படி வருதுன்னு பார்ப்போம். பெருசானா எப்படி வருது அப்படின்றது ஓரளவுக்கு. இங்கே பாருங்க, மறுபடியும் இப்போ தானே முடிக்கி விட்டீங்க. ஏன் பப்பி காது கேட்கல சொல்கிறத? ஆக்சுவலி எல்லா பக்கமுமே ஆடு, அதாவது ஆட்டுக்கிட்ட வந்து நாய் வந்தது அப்படின்னா ஒரே ஓட்டமாக அப்படியே பயந்துட்டு மிரண்டுட்டு கிடக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா உட்காந்துட்டு இப்படி தான் ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், நாங்கள் பில்லு தீனி எடுத்துகிட்டு வந்து அதை எவ்வளோ சேஃப்டியாக வந்து கேட்ச் வீல்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. இளங்குட்டி ஆட்டுக்கு மட்டுமேங்கம்மா? எல்லாத்துக்குமே ஆளு கொஞ்சம். எல்லாத்துக்குமே ஆளு கொஞ்சம். போகிறோம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம். பப்பிக்கு எதுவும் இல்லையா? இல்லை, அதுவும் சாப்பிட்டாலும் சாப்பிட சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அந்த பொசிஷனில் தான் உட்காந்துட்ருக்கு. போடு 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 போடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க, அப்போ தான் நாங்கள் போட வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும்.